அதற்காக ஏற்பாடுகளை செய்ய. மகேந்திரவர்மா மைத்துனா மாமா, அந்த தாசியானவள் ஒரு தாசி இருந்தா உலகத்தில் 1000 தாசி உற்பத்தி ஆவாங்க. அந்த தாசியை கொன்று என் மகனுக்கு முடிசூட்டு விழா நடத்தணும். அந்த தாசியை முன்ன ஒழிக்கணும். மாமா, நாட்டுக்கு சென்று தாசியை அழிக்க வேண்டும். நீங்க தேசத்துக்கு சென்று அந்த தாசியை அழிக்க வேண்டும். மாமா, நீங்க முன்னே போனால் நீங்கள் மீண்டும் வந்து விட்டாய் என்று அவ எங்கேயாவது மறைந்து கொள்வாய். நான் முன்ன போறேன், என் பின்னாடி வாருங்கள். அதோ இந்த தாசியானவள் தான். இப்படியாகத்தானே நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் பேரும் புகழும் சிறந்த 7வது மைல் ஆமா, நம்ம தொழிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? என்ன மாதிரி இப்ப தொழில் கொஞ்சம் இறக்கமா வந்துட்டு இருக்குது. ஒன்னும் சரி வரல. வரலையா? ஆமா, மேட்டூர்ல எத்தனை தண்ணி இருக்குது? ஏன் எத்தனை அடி கண்ணாடி தண்ணி போயிட்டு சொல்லுவேன். எத்தனை லிட்டர்னா என்னைக்கு நான் அளந்து என்னைக்கு அளந்து ஊத்தன 1 ஏக்கராவா 2 ஏக்கரா 1000 ஏக்கரா தண்ணி சொல்றேன். சரி, தொழில் எப்படிதான் போயிருக்கு? தொழிலே கொஞ்சம் கூட சரி வரலமா. புதுசா ஆளுங்க வந்துருக்காங்க. ஒன்னும் வரமாட்டேங்கிறாங்க. வந்தாலும் செட்டு நல்ல ஆளுங்க இல்லையா? வருவாய்க்கு அடிக்காத போகணும். மட்டமாக்குறா நல்லா இருக்குமா தொழிலுக்கு? சரி சரி. நம்ம பானி சந்திரவதனா, இவ்வளவு அந்த தாசி எங்களை கொடுமை செஞ்சது, சித்திரவதை செஞ்சு கானகத்துல கண்ணை கட்டி விட்டது இவள்தான். கண்ணை கட்டி காட்டுல அனுப்பின அந்த தாசி பெண் இவள் தானா? இவள்தான். அப்படியா? உண்மைதான். சரி சந்திரவதனா மாமா, இன்னும் நீ சென்று யாரு நம்ம தொழிலுக்கு நான் பேசிக்கிறேன்மா. உத்தரவு இல்லாம யாரும் உள்ள வேலைக்கு சேர்த்தாங்க. ஆமா, நம்ம அனுமதியில எவனும் சேர்த்தா எந்த ஆளுக்காரன் சேர்த்தாது. யாரும் நமக்கு தேவையில்லை. ஆமா, ஆறாம் புதுசா வந்து யார் என்று தெரிகிறதா? பாடிக்கிறா திரும்பி பாரு. கண்ணு கொஞ்சம் போல கட்டி தேவடியா திருமகளே. இந்த வார்த்தைக்கு இத்தனை நாள் காத்திருந்தா ஒரு மகன் என்று தெரியாமல் என் பையன் இருப்பான். ஆராணி அடிக்கிறதுக்கு என்ன அக்கி சட்டை பொண்டைக்கு அவரா கோமன் ஆராணி. ஆமா, எத்தனை பேர் தான் நான் பொண்டாட்டி ஆவறது? எத்தனை பேருக்கா? என் புருஷனுக்கு, அப்புறம் என் பையனுக்கு. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு கேட்கிறேன். ஆராணி அடியே தேவடியாள, நான் மகேந்திரவர்மன், மகேந்திரபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மீனாட்சியோட அண்ணன் சந்திரவதனையோட கணவர். அவனால முடியல நீ வந்திருக்கிற. எதுக்கு? இல்ல, அந்த ஆள முடியல நீ வந்திருக்க. நாடு நகரமெல்லாம் புடிங்கிய தாசியை உன்னை கொல்ல வந்திருக்கிறது.
நீங்களே 3 பேர் இருக்கிறீங்க, நீங்களே போட்டு தள்ளுங்க. அந்த பாவம் நம்மளுக்கு நிறைவேற்றிக்கடா. மந்திரி, நீண்ட நாளாக எனக்கு மந்திரியாக சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். உனக்கு நான் ஒண்ணும் பண்ணதில்ல. அதனால இன்று உனக்கு என்ன ஆசையோ இவ்வளவு வச்சு நான் நிறைவேற்றிக்கிறேன். ஆமா ஆசைக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அடி தேவடியா தேவடியா நீ எத்தூருக்கு தேவடியா அடி கடமுடுக்கு தேவடியா நீ பொம்பளூருக்கு தேவடியா சரி போதும் ஹாஸ்டல் இருந்தாலும் மகளே சந்திரவதனி, நான் அறியாத முத்தினால இந்த பாவி நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன். கிடையாது கண்ணா கோபம் பொறுத்து கொள்ளலாம்.
தந்தையாரை ஏதோ நான் தவறு செய்து விட்டேன். அதனால என்னை மன்னித்து அருள வேண்டும் கண்ணே. கேளும் சபையோர்களே, இப்படியாகத்தானே தாசியாகப்பட்டவள் ஒரு நாடாளக்கூடிய ராஜனை அனைத்து விதமான சதிகளும் திட்டங்களும் தீட்டி சதி செய்கிறாள். அப்படி சதி செய்து நாட்டை விட்டு துரத்தி விடுகின்றாள். அதன் பிறகு தன்னுடைய பிள்ளைகளை தாசியின் வார்த்தை கேட்டு கண்ணை தோண்டி கண்ணை கட்டி காட்டில் விட்டு மந்திரிமார்களை விட்டு உத்தரவிடுகின்றார். மந்திரிமார்கள் சென்று அந்த பிள்ளைகளை வெட்டுவதில்லை. கொலை, அதாவது குழந்தை பாவம், சிசு பாவம் கொள்ளாது, கொடிய பாவம். எத்தனை ஜென்ம எடுத்தாலும் காசுக்கே போலாம், அந்த பாவம் மாட்டு பார்க்கப்பட்ட தீராது என்று மந்திரிமார்கள் மிக மெலிவ, அதாவது துல்லியமாக யோசிக்கக்கூடியவர்கள், அரசனோட மேலாக இருப்பவர்கள். அவள் வெட்டுவதில்லை, கண்ணு கட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய மகேந்திரவர்மன் வேட்டைக்கு புறப்படுகின்றார். வேட்டைக்கு செல்லும் நேரத்தில் தங்கை மகளாகிய சந்திரவதனை சந்தித்து அரண்மனை அழைத்து வந்து தன் தந்தை காந்தருவன் முன்னிலையில், நாட்டு மக்கள் முன்னிலையில் திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்துவிட்டு தாசியை பழி வாங்கும் என்ற நோக்கத்தோடு கலிகமா தாசத்தில் இருக்கக்கூடிய தாசியை பழி வாங்கி சுண்ணாம்பு கல்ல வச்சு சுட்டு விடுறாங்க. அந்த தாசி இறந்துடுறான். அதன் பிறகு தர்மத்தை வாழ்வதனை சூது கப்பும் தர்மம் மறுபடி வெல்ல என்று சொல்வார்கள். தர்மமே நிலைநாட்ட வேண்டும் என்று மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய மகேந்திரவர்மனும் அந்த கலிங்கதாசத்தில் இளவரசனாக இருக்கக்கூடிய சந்திரவர்மனும் நாட்டை சீரும் சிறப்புமாக செல்வாக்காக ஆண்டு கொண்டு வருகிறார்கள். என்னுடைய நாடகமாகப்பட்டது மாற்றாந்தாய் கொடுமை என்ற நாடகம். சந்திரவதி திருமணம், சந்திரவதனி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் எங்களால் ஈன்றவரை நடத்தினோம். ஏட்டில் உள்ளது நாட்டில் விளம்பரம் என்று சொல்வார்கள், தெரிந்தவரை நடத்தினோம். இந்த நாடகத்தில் தாளம் மேளம் சொல்லினும் இடையனும் அடியடி என்ற கோமாளி குற்றம் அனைத்தும் இருந்து விடலாம், இருந்தும் தவறி விடலாம். இருந்து விட்ட போது தன் வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பிறந்து தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதே போல் உங்களுடைய நாடகத்தில் குற்றம் குறையிருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு